ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. நம்ம காலேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல்லூரியில் நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் வந்து 2 பேர் இருக்காங்க. அந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வனும் அதுக்கடுத்து கலை செல்வனும் 2 பேரும் வந்து நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணி நம்ம வந்து துறையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணி நம்மளுக்கு அதிக மதிப்பெண்ணை வாங்கியிருக்காங்க. நம்ம துறையை பரிசு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் சார்பா அவங்களுக்கு ஒரு பரிசு சின்ன பரிசா கொடுத்துருக்கோம். எதுக்குறாங்களா? ஏய் சும்மாதான் வாடா. இனிமேல எதுடா கூட்டின்னு வந்துருக்கா? சும்மாதான் வாடா. சும்மாவா? இதெல்லாம் பார்த்தா எப்படி இந்த இடத்துக்கு வரட்டும் தோணல. அங்க பாரு என்னென்ன பண்ணின்னு இருக்காங்க. பாத்துக்கலாம் வா. ஏய் ஏய் வாடா பாத்துக்கலாம் டேய். வாடா வாடா, இது வந்து கெட்ட பழக்கம்டா, கெட்ட பழக்கம்டா. கலை நீ கூட போகாத, எல்லாம் கெட்ட பழக்கம், அதெல்லாம் போகாத. ஆமா போடுமா மாதிரி. ஆமா போடுமா. ஏய் வாடா, எல்லாம் கெட்ட பழக்கம்டா, அதெல்லாம் வாங்காதடா, கையில வாங்காத. டேய் அட்ரா டேய். டேய் அவன் சொல்றதாங்க கெட்ட பழக்கம் தான். நம்ம ஃபேமிலி பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. நம்மள படித்து தான் அனுப்பிச்சிராங்க. வேணா வேணா நீ வந்து டேய் இதுதான் எங்களை கூப்பிட்டாங்க அங்க. இதுன்னு சொல்லி நாங்க வந்து விடாத. எப்படா டேய் நீ அட்ரா டேய். நீ வாங்காதடா. பாத்தியா மச்சான், இது வரைக்கும் என்ன பண்றானுங்க? இதெல்லாம் தேவையில்லடா. போடுனா போடா. ஆனா மச்சான் லைஃப் பண்ணி ஸ்பாயில் பண்ணி இதுக்கு அடிக்ட் ஆயிட்டா நீ இது மாதிரி தான் பண்ணுவ. ஃபேமிலி கொஞ்சம் யோசிச்சு பாருடா. நீ வரையா வா, இன்னொரு தரம் அவன்லாம் இன்னொரு வரலாம் வச்சுக்காது. விட்டால இன்வைட் கம்மிட்டா மாட்டா போல வா. நீ வர்றதுங்க அவன் யாரும் அவன்லாம் நிற்கணும், அவன்லாம் இன்னொரு வரலாம் வச்சுக்காது. சரி போய் கெட்ட பழக்கம் அடிமை ஆகாது. அம்மாட்டிக்கு லைஃப் நீ கெடுத்துக்காரு. இது மேலே போகாத போகாது. சரியா? அவளை கூப்பிட்டு நீ அங்கேயே அவங்க கூப்பிட்டான்னு போயிட்டு கொஞ்சமாவது உன் ஃபேமிலி யோசிச்சு பாரு, லைஃப் கொஞ்சம் யோசிச்சு பாரு. நல்ல வேலைக்கு போனா
கலை அந்த பிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து அப்படி ஓரமா அடிக்க விடுவாங்க. நான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நான் தான் இப்போ மேனேஜ் பண்ணுறேன். நான் தான் ஒர்க் பண்ணுறேன். நான் அப்பயே சொன்னேன் அவங்க கொல்லாம் போவாதான்னு கேட்டியா? என் கூட சேர்ந்து படிச்சுன்னு என்ன மாதிரி ஒரு நிலைமை வந்துருக்கல. இப்போ நீ கஷ்டப்படுற வெயில் இப்போ நான் பாரு கூட ஒரு பியோட நிற்கிறேன். நான் சொல்றதை அப்பயே கேட்டிருந்தேன்னா இந்த நிலைமை நீ வந்துருப்பியா? அததான் சொன்னேன் அப்பயே நான் அவங்க கூட போவாரா நீ கேட்டியா? நீ இப்போ நீ தான் கஷ்டப்படுற. அவன் எங்கே போய்க்கிறான்னு தெரியுமா? இப்போ நீ தான் வெயில் தாண்டா அப்பயே சொன்னேன் கேட்க மாட்டேன். அப்பயே இருந்திருந்தா நான் ஃபேமிலி இப்போ கஷ்டப்பட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் செய்யணும் வீட்டில் நீ சொல்லும் போதே கேட்டிருந்தா நல்லா நான் உங்க கூடவே எதனா வேலை கஷ்டப்பட்டு நீ வந்து நாளைக்கு நான் ஆஃபீஸில் பாரு நான் உங்க வேலை போட்டு சரியா? திருப்பி அந்த கெட்ட படத்துக்கு போவாங்க. இல்லைடா அது உடம்புல அவ்வளோ ஏன்னா ஃபேமிலி கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. இப்போ நீ தான் ரொம்ப கஷ்டப்படுற சரியா? நான் பண்ணு நாளைக்கு வந்து என்ன ஆஃபீஸில் பாரு நான் உங்களுக்கு வேலை